ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான தண்டுக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். கூடவே அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான தண்டுக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கீரை அப்படின்னாலே ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம சொல்கிறோம். அதுலேயும் இந்த தண்டுக்கீரையில் ஸ்பெஷலாக நம்ம ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஸ் கீரை அப்படின்னாலே ஹெல்த்தியானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் இந்த தண்டுக்கீரை ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இதில் இருக்கிற தண்டு பகுதியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கீரை அப்படின்னாலும் நம்ம ஹெல்த்தியானது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுலேயும் இந்த தண்டுக்கீரை ஸ்பெஷலானது. ஏன்னா இதில் இலை பகுதியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் அதில் இருக்கிற தண்டு பகுதியும் கூட நம்ம ஃபுட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுலேயும் இந்த கீரை கொஞ்சம் ஹைட்டாக வளரும். மற்ற கீரையை விட இது கொஞ்சம் ஹைட்டாக வளரக்கூடியது. அதுலேயும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கீரை நார்மலான கீரை மாதிரி க்ரீன் கலர்லேயும் கிடைக்கும், அதே டயத்தில் ரெட் கலர்லேயும் கிடைக்கும். அதுலேயும் இந்த ரெட் கலர் கீரையை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி ரெட் கலர் கீரையை தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸே என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தண்டுக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நான் இந்த வீடியோவில் ஒரு 10 பெனிஃபிட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நமக்கு அல்சர் பிரச்சனை, அதாவது குடல் பிரச்சனைலாம் இருந்தது, அதை நான் சரி பண்ணுறதுக்கு இந்த தண்டுக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை பிரச்சனைலாம் சரி பண்ணுறதுக்கு இந்த தண்டுக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. மூணாவதாக பார்த்திங்கன்னா, உடம்பு சூடெல்லாம் குறைச்சி நம்ம பாடியை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த தண்டுக்கீரை ஹெல்ப் பண்ணும். நாலாவதாக பார்த்திங்கன்னா, இந்த கீரையில் இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் அதை நம்ம அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கணும். அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா, இந்த மூல நோய் உள்ளவங்களுக்கு இந்த கீரையை அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா மூல நோய் சரியாயிரும். ஆறாவதாக பார்த்திங்கன்னா, தண்டுக்கீரை அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கிடும் போது இந்த பிளட் ப்ரெஷர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த தண்டுக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏழாவதாக ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களை அதிகமாக இது உற்பத்தி பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிடும் போது வெள்ளை அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். எட்டாவதாக பார்த்திங்கன்னா, உடல் பருமன் உள்ளவங்க கூட இதை நம்ம அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கிடும் போது நமக்கு எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஒன்பதாவது பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை பிரச்சனைலாம் சரி பண்ணுறதுக்கு இந்த கீரை ஒரு முக்கியமான நிவாரணியாக சொல்கிறாங்க. பத்தாவதாக பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே இளமையாக தெரியறதுக்கு இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த கீரையில் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்ன அப்படின்னா, இது அதிகமாக குளிர்ச்சி இருக்கிறதுனால சைனஸ் உள்ளவங்க அடிக்கடி இதை ஃபுட்டில் எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப கூலாயிரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ அது இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ அந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முதல்ல நல்லா கீரையை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடானது அதில் கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் பொரிய விட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் அதில் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம கீரைக்கு. ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஒரு அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம இப்போது உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் நம்ம ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கீரைக்கு. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துருக்கேங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே காரத்துக்கு சில்லி 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை கிடச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த கீரையோடவே நான் கொஞ்சமாக தண்டையும் நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டிங்கன்னா கீரை வேகிற கேப்பில் அந்த தண்டு உங்களுக்கு வெந்துடும். அந்த தண்டுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு 2-3 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல் மணிக்கோலம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் கதை உலகம், அதோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கீரை நல்லாவே வதங்கியிருக்கு பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ கீரையை நல்லா வதக்கியாச்சு. இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வேக விடணும். அதனால் ஒரு மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கீரை வந்து நல்லாவே வந்து வதங்கியிருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த தண்டெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு லைட்டாக அமுத்தி விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே குக் ஆகிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சீரகம் வந்து கசக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கீரை வந்து நமக்கு வந்து குயிக்காக வந்து ஃப்ரை ஆயிரும். அதனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. சீரகம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் லாஸ்ட்டாக நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஹெல்த்தியான கீரை பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.